Oh, hi. Hello family members and welcome back to my channel. நமக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் ராம் சேஸ்னு ஒரு அண்ணன் சொல்லியிருப்பேன். அந்த அண்ணன் நமக்கு ஒரு 100 கிலோமீட்டரில் ஒரு 10-20 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் போயிட்டுருக்காரு. 2 பேரும் ஒன்றா தான் போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணுறது தான் இருக்கோம். பண்ணுவோம், மீட் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே போவோம். ஹலோ, இருக்கீங்களா? முடிஞ்சுங்க. ஸ்னோவாக இருக்க மாட்டேதுண்ணே, இது அப்படியே மிஸ்ட் மட்டும் கிடையாது, ஸ்னோவாகவே இருக்க மாட்டேது இது. நான் வேற நேற்றுக்கு தான் தண்ணியை வேற ரொப்பினேன். இனிமேல் விண்ட்ஷீல்டு லிக்யூடு வாங்கி ஃபில் பண்ணிடணும் போல தெரியுதுண்ணே. ஆமா ஆமா, இன்னொருத்தன் என்ன சைடு ஏறுறதுக்கு முக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த ஆப்போசிட்ல நம்ம கம்பெனி வண்டி வரும்போது இவன் என்ன மறைச்சிருவான்னு நினைக்கிறேன். சைடு ஏறுறான். டனல் ஃப்ரிட்ஜஸ்க்கு வந்து 66 கிலோமீட்டர் இருக்குன்னா. இவனை நான் ஒரு மேட்டில் சைடு போட்டு வந்தேன், இவன் இப்போ என்ன சைடு போட்டுட்டு இருக்கான். இந்த ஒரு லெஃப்ட்ல வர்றவன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புல்லிங் ஜாஸ்தியா இருக்கணும். எனக்கு காலை வச்சு அழுத்துறதுக்கே இப்பெல்லாம் கடுப்பா இருக்குது. க்ரூஸ் யூஸ் பண்ணி பழகி போய் இப்ப என் வண்டி மறுபடியும் அவனை சைடு தட்டு. முன்னாடி ஒரு டனல் வருது. ரொம்ப நேரம் போக கூடாதுதான். ஏன்னா வண்டி இப்ப பிக்கப் ஆகி போயிடும் சரு சருன்னு. ஒரு சில டிரைவர் என்ன பண்ணுவாங்க, லோடு அதிகமா இருந்துச்சு இதுக்குலனா பசர் ரேட் போட்டு தான் போவாங்க. நான் அப்படிதான் பண்ணுவேன். ஆமா ஆமா ஆமா. டிரைவிங் டைமும் இன்னும் 3 நிமிஷம் தான் பேலன்ஸ் இருக்கு. கரெக்டாக வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்ட போகிறேன். இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு இங்கிட்டு தான் உள்ளார் இருக்குது அவர் போயிருக்க சூப்பர் மார்க்கெட்டு. அவர் வரட்டும், நம்ம எப்படியே வண்டியை நிழலில் போடுவோம். ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 30 நிமிஷம் தான் ரெஸ்ட். வந்துட்டீங்க, சரி வாங்க. அப்படியே நானும் வண்டி எடுத்துகிட்டு வெளியே வரேன், வாங்க. வந்துட்டேன். வந்துட்டீங்க வாங்க வாங்க. இதெல்லாம் எவ்வளோ நாள் ட்ரீம் தெரியுமா, இந்த மாதிரி போகிறது. பின்னாடி வர காருக்கு போக சைடு ஏறி வாங்க, ஏறி ரைட்டு வாங்க. இப்போ 85 வைங்க. நானா என் வண்டி போனுச்சுன்னா நான் முன்னாடி போயிடுவேன். நான் வச்சுட்டேன். என் வண்டி போனுச்சுன்னா போயிடுவேன். லெஃப்ட்ல ஒரு கார்காரன் வரான். என் வண்டி போயிடும். போ. என்ன சைடுல கூட பேர காணோம் அவங்க வண்டியில. இல்ல வண்டியில கேபின்ல காணாமன்னு கேக்குறேன். என் வண்டி சலிக்காம போகுங்க.
ராம்சேஸ் அந்த அண்ணாவோட வண்டி வந்து கம்மியாக தான் ஸ்பீடில், கொஞ்சம் பிக்கப் கம்மியாக தான் இருந்துச்சு, பொறுமையாக வந்துச்சு. நான் அந்த வண்டியை சைடு போட்டு வந்துட்டேன். இப்போ முன்னாடி போய் ஒரு 1.5 மணி நேரம் ஓட்டிகிட்டு ஏதாவது ஒரு பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டு சாப்பிடுவோம். ஏண்டா நான் பசிக்குது, காலையிலேருந்து சாப்பிடல. மணி இப்போ 12 மணி ஆச்சு. இன்னும் 653 கிலோமீட்டர் தான் போகுன்ற மாதிரி ரேஞ்ச் காட்டுது. நான் போக வேண்டிய டிஸ்டன்ஸ் 591 கிலோமீட்டர் இருக்குது. ஃபியூவல் வேறு பத்தாது போல். லோடு இறக்குறதுக்கு போதும், மறுபடியும் போய் லோடு ஏற்றுறதுக்கு பத்தாதோ தெரியல. ஏற்றிட்டு வந்து அடிக்கிற அளவுக்கு. ஏன்னா இவங்க டீசல்லாம் லோடிங் அன்லோடிங் முடிச்சுட்டு அடுத்து லோடிங் பண்ணிட்டு தான் டீசல் கொடுப்பானுங்க. ஏண்டான்னா லோடு மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸ்னோ வந்து அந்த மலையோட உச்சியிலலாம் பனி இருக்குது. அப்படியே இன்னும் கொஞ்சம் நாட்களில் கீழேயும் பனி வந்துடும் நினைக்கிறேன். அது கடல் மட்டத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் மேலே இருக்கனால அங்கே பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்து குளிர் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து கொஞ்சம் வெயிலாக இருக்குது தரை மட்டத்தில். முன்னாடி போனோம்னா ஃப்ரிட்ஜூஸ் டனல் வருது. டனலில் நம்ம பாஸ் பண்ணுவோம். Turn left, then immediately turn right. $40,000 நம்ம ஊர் காசுக்கு பே பண்ண வேண்டியது இருக்கும் இந்த டனலுக்கு. Turn left, then immediately turn right. After 100 meters, turn slightly right. இந்த டனல் இல்லாமல் இன்னொரு டனலும் இருக்குது, மவுண்ட் பிளாங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டனல் வந்து இப்போ டெம்ப்ரரியாக மெயின்டெனன்ஸ்க்காக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க என்னன்னு தெரியல. சார் இங்கே வாங்க, முன்னாடி வாங்க, சைடில் வாங்க, சைடில் வாங்க, இங்கே வாங்க. வரட்டும். டோர் திறக்க முடியாது, தள்ளி நிப்பாட்டுங்க. கரெக்டாக இருக்கும். போதும் கரெக்டாக நிற்கிது. போதும். குழம்பு இருக்கா? சரி. அவர் வரும்போது இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டனால அவருக்கு பசிக்கலையாம். அவர் சாப்பிடலன்னாரு. ஸோ நான் மட்டும் சாப்பிட்றேன். சாப்பாடு, கத்திரிக்காய் தொக்கு,